Hello everyone, welcome back to our channel Sharmila Mahalakshmi Vlogs. நான் ஷர்மிளா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, தலைவாசலில் என்னெல்லாம் பண்ணலான்னு சொல்லி நம்ம நிறைய வீடியோ போட்டுட்டோம். இப்போ தலைவாசலில் என்ன பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயங்க தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நிலைவாசல் அப்படின்றது வீட்டோட ஒரு முக்கியமான பகுதிங்க. நம்ம எங்கே தான் போனாலுமே பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டுக்கு போய் தூங்கினா தான் நிம்மதியான தூக்கம் வரும். நம்ம எவ்வளோ பெரிய வெளிநாட்டுக்கே போய் நல்லா டூர் போயிட்டு வந்தால் கூட நம்ம வீட்டுக்கு எப்போ போவோன்ற ஒரு ஃபீல் தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸ் நிறைஞ்சிருக்கிறது நம்ம வீடு ஒரு கோவில் மாதிரி நம்ம வச்சுப்போம். அதெல்லாம் பார்த்து பண்ணியிருப்போம். அந்த நிலைவாசலையும் நம்ம அந்த அளவுக்கு வச்சுக்கணுங்க. நம்ம நிறைய விஷயங்கள் நிலைவாசலில் பண்ணுவோம், ஆனால் அதில் சின்ன சின்ன தவறுகளும் மிஸ் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம அதெல்லாம் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத நான் இந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிக்க ஃபுல்லாக பாருங்கள். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா தலைவாசல் வைக்கும் போதே ஒரு அடிக்கு கம்மியாகவே வச்சுருப்பாங்க. நம்ம குனிஞ்சு அந்த நிலைவாசலுக்கு ஒரு மரியாதை கொடுத்து போகிற மாதிரியான வச்சுருப்பாங்க. ஏன் இப்போவும் சிலருக்கு வாசல் கால் அந்த நீளமாக இருந்தால் கூட உயரமாக இருந்தால் கூட உள்ளே போகிறப்ப ஒரு மரியாதையோடு குனிஞ்சு போகிறதும் அந்த நிலைவாசலை தொட்ட கும்பிட்டு போகிறதும் அந்த பழக்கங்கள்லாம் இருக்குது. இன்னும் வரைக்கும் எங்களுக்கு இருக்குது. இன்னும் வரைக்கும் எங்கள் அம்மா அப்பா பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து எங்களுக்கும் அது பழக்கம் இருக்குது. வாசப்படியை முக்கியமாக மிதிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கங்க. வாசப்படி மீன்ஸ் அந்த நிலை வாசலை மிதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கனக்குள்ளே உட்காரவும் கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கிரகலட்சுமி அங்கே தான் குடிக்கொள்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கதை பேசக்கூடாது, தேவையில்லாத கதை. அவள் அப்படி பண்ணா, இவ இப்படி பண்ணா, தெரியுமா அவ கதை உனக்கு தெரியுமான்னு சொல்ல, அந்த மாதிரி எந்த டாப்பிக்கும் பேசக்கூடாது. அதே மாதிரி ஒத்த கல்ல நிற்கக்கூடாது, நகம் கடிக்கக்கூடாதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் நான் எங்கள் வீட்டில் இருந்தே நான் கேட்டுட்டு இருந்த விஷயங்கள்ங்க. இன்ன வரைக்கும் வாசலில் அந்த படிக்கட்டில் கூட எங்கள் அப்பா என்னை உட்கார விட மாட்டார். வாசலில் உட்காராத, தள்ளி போய் அங்கே ஸ்டோன் பெஞ்ச் இருக்கும் சைடில், அங்கே போய் உட்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அங்கே கிரகலட்சுமி வாசம் செய்வாங்கங்க. அந்த இடத்துல பாசிட்டிவான விஷயங்கள் மட்டும்தான் இருக்கணும், பாசிட்டிவான விஷயங்கள் மட்டும்தான் நம்மளும் பேசணும். அந்த வாசப்படியில் உட்காந்துட்டு அடுத்தவங்க கதையை நம்ம பேச அது பயங்கரமான ஒரு நெகட்டிவிட்டி நம்ம வீட்டுக்கு கொண்டு வரும். அதே மாதிரி இது எல்லாமே சொந்த வீட்டில் இருக்கவங்க தான் பண்ணணும். நாங்கள் என்ன வாடகை வீட்டில் தானே இருக்கோம், இதெல்லாம் இதுக்கு செஞ்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி தாட்டே இருக்காதிங்க. நீங்கள் வாடகை வீடோ சொந்த வீடோ உங்கள் வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குண்டான பலன்கள் யாருக்கு கிடைக்க போகுதுன்னா உங்களுக்கு தான் கிடைக்க போகுது. இதை வீடு கட்டினவங்களுக்கு கிடைக்குமானா கிடையாது, உங்களுக்கு தான் அந்த பலன் கிடைக்கும். நீங்கள் ஒரு சின்ன உதவி செய்கிறீங்க, ஒரு 4 பேத்துக்கு சாப்பாடு போடுறீங்க, அது வாடகை வீட்டிலேருந்து செஞ்சால் என்ன, சொந்த வீட்டிலேருந்து செஞ்சால் என்ன, நீங்கள் செய்கிற பலனுக்கு நீங்கள் தான் அனுபவிப்பீங்க. ஸோ அதனால் நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தால் தான் இதெல்லாம் பண்ணக்கூடாது, சொந்த வீட்டில் இருக்கவங்க தான் இதெல்லாம் பண்ணணுன்ற தாட் இருக்க வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டில் இருந்தாலும் மனசார நீங்கள் சின்னதாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கடவுளுக்கு பூஜை பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாசல் படியில் நம்ம மஞ்சள் எல்லாமே வைப்போம்ல, அதை வாரத்துக்கு ஒரு தடவை மாற்றிக்கிட்டே இருக்கணுங்க. வாரம் நம்ம மஞ்சள் குங்குமம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த நிலையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மாற்றணும். அதே மாதிரி டெய்லியும் கோலம் போடுறோம் இல்லையா, நம்ம சப்போஸ் சிலர்லாம் 2 days ஒன்ஸ் தான் கோலம் போடுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். சிலருக்கு கோலம் போடுறதுக்கு வசதியும் இருக்காது. அப்போனா நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, வாசலில் கொஞ்சமாக மஞ்சள் கலந்த தண்ணி, அப்படியே மஞ்சளை நல்லா கரைச்சி விட்டு ஊற்றணுமானலாம் கிடையாது, லைட்டாக மஞ்சளை கலந்து விட்டு அந்த தண்ணியை லைட்டாக தெளித்து விட்டுருங்க வாசலில். ஏன்னா அது கும்ப தேவதைகள் அங்கே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்கள அது குளிர்விக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வாசல் படியில் லைட்டாக மஞ்சளை தெளித்து விட்டுருங்க. வாசலில் எப்போவுமே நம்ம வாசல் லைட்டாக தண்ணியாக தெளிக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஒரு ரீசன் தான். அதே மாதிரி முக்கியமான விஷயம், நம்ம வீட்டில் வாசலில் ஆணி அடிக்கக்கூடாதுங்க. ஏன்னா ஆணி இரும்பில் மூதேவி குடியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் வாசக்காலில் நீங்கள் ஆணி அடிக்காதீங்க. எங்கள் வீட்டிலே பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்தவங்க ஓனர் ஆணி அடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் எங்களால் அது எதுவுமே பண்ண முடியல. அப்படியே நாங்கள் அது காயமாயிர வேணான்னு சொல்லி அப்படியே விட்டாச்சு. அப்படியே நாங்களும் தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இனி நீங்கள் புது வீடு கட்டுறீங்கனாலோ இல்லை ஏதாவது ஒரு புது வீட்டில் இருக்கீங்கனாலோ, வாடகை வீட்லேயோ சொந்த வீடோ, அதெல்லாம் நான் பேச விரும்பல. எந்த வீட்டில் இருந்தாலும் நிலை கதவில் ஆணி அடிக்காதீங்க. ஏதாவது ஒரு ஹூக்ஸ் அந்த மாதிரி கூட மாட்டி வைங்க. மாட்டி மீன்ஸ் இந்த ஸ்டிக்கர் மாதிரி கூட ஒட்டி வச்சுக்கோங்க. பிளாஸ்டிக்லலாம் இருக்கும், அந்த மாதிரி கூட ஒட்டி வச்சுட்டு நீங்கள் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் தொங்க விட்டுக்கலாம். இல்லையா அந்த செவரில் கூட சைடில் அடிச்சுக்கிட்டு நீங்கள் அதில் யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. அதே மாதிரி
மாயிலை தோரணம், வீட்டில் மாயிலை தோரணம் கட்டுறது அவ்வளோ நல்ல விஷயங்க. எந்த ஒரு தீய சக்தியுமே வந்து உள்ளே வராதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பூச்சி அந்த காலத்தில் நிறைய பூச்சிகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த காலத்தில் கரண்ட்டே இல்லாமல் வாழ்ந்தவங்க. ஸோ அவங்க எல்லாமே வீட்டுக்குள்ளே வந்து கெட்ட விஷயங்கள், பூச்சியோ ஏதோ வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காண்டியும் அந்த நிலை வாசலில் மஞ்சள் தடவுனதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூச்சி பட்டை அரிக்கக்கூடாது அப்படின்றதுக்காண்டி தான் அதெல்லாமே பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே வந்து ரெகுலராக நம்மளும் பண்ணிகிட்டே வந்தோம்னா நல்லாயிருக்குங்க. இன்னொன்று மஞ்சள் குங்குமம் வந்து வாரம் வாரம் மாற்றணும். நம்ம ஒன்ஸ் தடவிட்டு அடுத்து 1 மாதம் கழித்து அதுக்கப்புறம்லாம் மாற்றக்கூடாது. இல்லை நல்ல நாள் இதுக்கு மட்டும்தான் மாற்றணும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. வாரம் வாரம் நீங்கள் வந்து வியாழக்கிழமை அந்த மாதிரி மாற்றிக்கோங்க. அதே மாதிரி மா இலைக்கு பார்த்திங்கன்னா, மா இலை காஞ்சு போச்சு, எங்களுக்கெல்லாம் வெளிநாட்டில் இருக்கோம், மா இலை கிடைக்காது, ஒன்ஸ் கிடச்சா நாங்கள் அதை வச்சு தான் யூஸ் பண்ணுறோன்னா நீங்கள் தாராளமாக அதை வச்சு அப்படியே யூஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் தூக்கி போடணும்னு அவசியம் இல்லை. மா இலைக்கு மட்டும் காஞ்சிருந்தாலும் அதோட பவர் ஜாஸ்தி. அதனால் மா இலை தோரணம் வந்து நீங்கள் தாராளமாக கட்டலாம். அடுத்து உங்களுக்கு எப்போ மா இலை கிடைக்குதோ அப்போ ஃப்ரெஷ்ஷாக மாட்டிக்கிட்டு அந்த மா இலையை அப்படியே கூட வச்சுக்கலாம். ஆனால் இன்னொரு தவறான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எதாவது கோயிலுக்கு போயிருப்போம், இல்லை நிலைவாசலுக்கே பூஜை பண்ணியிருப்போம்ல, அப்போ மாலை வாங்கி மாட்டியிருப்போங்க. அது வருஷக்கணக்கு ஆனாலும் சிலர் வீட்டில எல்லாம் எடுக்கவே மாட்டாங்க. அது ஏன்னு அவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. அந்த மாதிரி மட்டும் இருக்கவே கூடாது. நம்ம கோவில்லேருந்து வாங்கிட்டு வர மாலையவோ இல்லை நம்ம வந்து ஏதாவது ஒரு விசேஷங்களுக்கு வந்து செஞ்சுருப்போம், பால் காய்ச்சிக்கே செஞ்சுருப்போம்னு வைங்களேன், அந்த மாலையையோ நம்ம போட்டிருந்தோன்னா உடனே அதை காயிற மாதிரி இருக்கும்போதே நீங்கள் எடுத்து அதை ரிமூவ் பண்ணிவிட்டு கால்படாத இடத்துல நீங்கள் போட்டுடலாம். இல்லைன்னா பூஜையில் பூவெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, சாமிக்கு யூஸ் பண்ணுற பூவை அதெல்லாம் ஒரு பேக்கில் பேக் பண்ணி நம்ம நீர்நிலைகளில் விடுவோம், இல்லைன்னா கால்படாத இடத்துல போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி வீட்டு நிலைவாசலை தாண்டும் போது பார்த்திங்கன்னா நல்ல எண்ணம் இருக்கணும். யாரையாவது கெடுதல் நினைக்கக்கூடாது, யாருக்குமே கெட்டது பேசக்கூடாது, அதெல்லாம் சொல்லிக்கிட்டே நம்ம வாசலை வந்து தாண்டக்கூடாது. அதே மாதிரி கஜலக்ஷ்மி படம், லக்ஷ்மி நடுவில் லக்ஷ்மி 2 சைடும் யானை இருக்கும் தெரியுமா, அதுதான் கஜலக்ஷ்மி. அந்த ஃபோட்டோ வாசலில் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்ம லெமன் வைக்கிறோம் இல்லையா, அந்த லெமன்லாம் வந்து வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ இது எல்லாமே நம்ம வாசக்கல்லில் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. ஸோ ஒவ்வொரு தடவையும் பூ வச்சாலும் சரி, லெமன் வச்சாலுமே நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் மாற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக மாற்றி ஆகணும். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.